டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான உளவியல் சார்ந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மனிதர்கள் பல்வேறு விதமான தேவைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். ஆக நீங்களும் எனக்கும் உங்களுக்கும் பல தேவைகள் காணப்படுகின்றன. அப்போ இந்த தேவைகள் உடலியல் பாதுகாப்பு, அன்பு, சமூக அங்கீகாரம், சுய திருப்தியை மாஸ்லோ என்ற அறிஞர் சொன்னார். ஆனால் அதைவிட முக்கியமான விடயங்களை தற்பொழுது ஹெல்த் என்ற அறிஞர் இந்த தேவைகள் சரியாக வழங்கப்பட்டால் ஒரு பூரண மனிதனை உருவாக்கலாம். இந்த தேவைகள் சரியாக கிடைக்காவிட்டால் ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடலின்படி பல முரண்பாடான பிரச்சனையுள்ள மனிதர்கள் சமூகத்தில் தோன்றி சமூகத்தை அழித்து விடுவார்கள். அப்போ என்னது சொல்கிறார்? ஒன்று சொல்கிறார், உடலியல் தேவை, உணவுப் பொருட்கள், உறையுள், சுகாதாரம், அதை கல்வியை கூட நினைக்கிறாங்க. அன்பும் கவனமும் பாருங்க, ஒரு ஊக்குவிப்பு, புகழ்ச்சி, ஒரு ஸ்பரிசம். அப்போ தாய் பிள்ளைகளை கட்டி அணைத்தல், நண்பனை கட்டி அணைத்தல், சகோதரர்கள் கட்டி அணைத்தல், ஸ்பரிசம் கூட ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தும். ஆக இந்த அரவணைப்பு, உதவி செய்தல், அக்கறையோடு இருத்தல், கருணையோடு இருத்தல், இது ஒரு மனிதனை மகிழ்விக்கும், பூரண மனிதனாக்கும். அடுத்ததாக ஆக்க வெளிப்பாடு, அது ஒரு தேவையாக இருக்கிறது. அப்போ எங்களுடைய உறுப்புகளை மிகச்சரியாக பிரயோகித்தல். அப்போ பாருங்க, கை, கண், மூளை, இதயம், ஏனைய உறுப்புகள் சரியாக ஒருங்கிணைந்து செயற்படுகின்ற பொழுது அது பல ஆக்கத்திறன்களை உருவாக்கும். அடுத்ததாக சுய வெளிப்பாடுகள் பாருங்க, பாடுதல், ஆடுதல், பேசுதல், கருத்துரை வழங்குதல், விழிப்புணர்ச்சி ஊட்டுதல், தன்னுடைய உடல், உள்ளம், சிந்தனையோடு சேர்ந்து செயற்படுகின்ற நிலை, நுகர்ச்சி, பொருத்தமான நுகர்ச்சி, சுய வெளிப்பாடு. அப்போ இவை ஆக்கத்திறன்களாக இருக்கின்றன. இன்று மனிதன் இந்த ஆக்கத்திறனோட உற்பத்தி திறன், அப்போ இன்றைக்கு பாடசாலை மாணவர்கள், சமூகத்தவர்கள், நீங்கள், நான் எல்லோருமே ஒரு உற்பத்தி திறன் உள்ளவராக இருக்க வேண்டும். அப்போ வேலை செய்தாலும் வீட்டில் காய்கறிகளை உற்பத்தி செய்கிறது, ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது, இதற்கான தேர்ச்சி இந்த ஆக்கத்திறனின் ஊடாக மலர்ச்சி அடைய வேண்டும். அடுத்ததாக அறிவு திறன் அடைவு. அப்போ எனக்கு தேவையான அறிவை நான் பெற வேண்டும், பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும், அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்போ சூழ்நிலைகள் வெறும் என்று இருக்கக்கூடாது, சூழ்நிலைகளை உருவாக்குவன் தான் சிறந்த மனிதன். அடுத்ததாக சமூக திறன்கள், இதுதான் இன்றைக்கு கனபேரிட்ட இல்லை. அப்போ இந்த சமூகத்தில் வாழ வேணும்னா மனிதனுக்கு சமூக திறன்கள் தேவை. அப்போ தனது சகாக்கள் அங்கீகரிக்க வேண்டும், எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும். அவர்களுக்கிடையான செயற்திறன்கள் குழுவாக இயங்குதல் விருத்தியாக வேண்டும். அடுத்து ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும், இவர் போய் ஒருவருடைய உதவி கேட்க வேண்டும், இது சமூகத்திறன். தொண்டுகள் செய்ய வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும், கோயில்களே தர்மங்கள் செய்ய வேண்டும். அப்போ ஒருவரோடு ஒருவர் ஒத்து இருந்து செயலாற்றுகின்ற அந்த நிலை தேவை. அடுத்ததாக சுய பெருமானம், இது ஒரு தேவையாக இருக்கிறது. எனது பலத்தை காட்டுதல், நல்ல விஷயங்களுக்கு என்னுடைய பலத்தை காட்டுதல், என்னுடைய பலவீனங்களை வழிகாட்டக்கூடாது, அந்த பலவீனங்களை நீக்க வேண்டும், நானாக நீக்க வேண்டும். அடுத்தது நான் பெருமதியானவன் என்பதை நான் அங்கீகரிக்க வேண்டும், நான் என்னை அங்கீகரிக்க வேண்டும், அது மிக முக்கியமானது. அப்போ சுய ஆற்றல் விருத்தியில் என்னை நானே அங்கீகரித்தல். பாருங்க, எங்களுக்கு இது தேவை என்று சொன்னால் முதல் நாங்கள் எங்களை அங்கீகரிக்க வேண்டிய ஆற்றல், அதனூடாக எங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக கட்டியெழுப்புவோம். நன்றி, வணக்கம்.